ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி பயிற்சி நாள் 27 ஸ்திதி 7 அபியாசம் 2 காளி மற்றும் சங்கர். காளி என்ற சொல்லுக்கு வடமொழியில் 2 அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது காளா மற்றும் காள், கருப்பு மற்றும் காளன். சிவத்தந்தை பரமாத்மாவின் ஒரு பெயர் காளனுக்கெல்லாம் மேலான காளன், மகா காளன் என்பதாகும். இதன் ஆதாரத்தில் பக்தியில் அவருடைய பத்தினி அல்லது அதாங்கினி பார்வதியின் பெயர் மகா காளி என வைக்கப்பட்டுள்ளது. காளிக்கு இன்னும் பல பெயர்கள் உள்ளன. உதாரணமாக பத்திரகாளி, அங்காளி முதலியவை. காளியை அசுர சக்திகளை சர்வநாசம் செய்யும் தேவி ரூபத்தில் காட்டப்பட்டுள்ளது. உலகத்தின் பக்தர்கள் அனைவரும் மகா காளியை தங்களின் இஷ்ட தேவியாக ஏற்றுக்கொண்டவர்கள் மிகுந்த ஸ்ரத்தா பாவனையுடன் மகா காளிக்கு பூஜை, அர்ச்சனை முதலியவை செய்கின்றனர். அவரது மூர்த்திக்கு முன்னால் சென்று பக்தி பாவனையால் நிரம்பப் பெற்று அவருக்கு மகிமையின் பாடல் பாடி தலை வணங்குகின்றனர். புராண கதைகளில் மகா காளி பற்றிய குறிப்பு சுருக்கமாக: பார்வதி 16 வயது நிரம்பிய கன்யாவாக இருந்தபோது காட்டில் வசித்து வந்தார். அச்சமயம் சிவன் மற்றும் பார்வதியின் விவாகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. திரிகாசுரன் என்ற பெயருள்ள அசுரன் ஒருவன் இருந்தான். சிவனுக்கு மணம் முடிப்பதற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தபோது அந்த அசுரன் பார்வதியை அபகரிப்பதற்காக காட்டுக்குள் செல்கிறான். காட்டில் பார்வதியை பார்க்கும்போது அவரது அழகை பார்த்ததும் அவனது விருத்தி சஞ்சலம் அடைகிறது. பார்வதி மீது அவன் மோகம் கொள்கிறான். பார்வதியை மணக்க வேண்டும் என்ற கீழான சிந்தனை அசுரன் மனதில் உதிக்கிறது. அந்த சமயத்தை பற்றி சொல்லும்போது அந்த அசுரனின் விருத்தி சஞ்சலம் அடைந்ததும் பார்வதி மகா காளி ரூபம் எடுத்து திரிகாசுரன் என்ற அந்த அசுரனை சம்ஹாரம் செய்வதாக காட்டப்பட்டுள்ளது. இந்த புராண கதையின் ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால், இதையோ நாம் அனைவரும் அறிவோம். அதாவது பார்வதி சங்கமயுக ஜீவாத்மாக்களாகிய நம்முடைய அடையாளம். திரிகாசுரன் என்பது தேக அபிமானத்தின் காரணமாக உருவாகும் காம வாசனையின் அடையாளம். மற்றும் 16 வருட ஆயுள் கொண்ட குமாரி கன்யா என்பது பவித்ரதாவின் சக்தியினுடைய அடையாளம். சங்கமிக ஜீவாத்மாக்களாகிய நாம் நமது பவித்ரதாவின் சக்தியினால் தேக அபிமானத்தின் காரணமாக எழும் காம விகாரத்தை அழிக்கிறோம். பக்தி மார்க்கத்தில் நடைபெற்று வந்துள்ள புராணக் கதைகள், வேத கிரந்தங்கள்
முதலியவற்றில் அகாசுரன், பகாசுரன், நரகாசுரன் போன்ற 138க்கு மேற்பட்ட அசுரர்கள், ராட்சசர்கள் பற்றி எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த அசுரர்கள் அனைவரும் தேக அபிமானத்தின் காரணத்தால் உள்மனதில் உருவாகும் விகார மற்றும் அசுர அவகுணங்களின் அடையாளம் ஆகும். காளி பற்றி பாபா சொல்லியிருக்கும் சில மகா வாக்கியங்கள். காம விகாரத்தை பற்றி பாபா நமக்கு சில மகா வாக்கியங்கள் சொல்லி இருக்கிறார். அதாவது காம வாசனையில் விழுபவர்கள் தங்கள் முகத்தை கருப்பாக்கிக் கொள்கிறார்கள். காம வாசனையின் காரணத்தால்தான் ஆத்மா கருப்பாகி விட்டுள்ளது, தமோ பிரதானமாகி விட்டுள்ளது. ஆத்மா தனது இந்த தமோ பிரதான தன்மையின் காரணமாக தன்னுடைய கலைகள் அனைத்தையும் இழந்துவிட்டது. ஆத்மாவுக்குள் விகாரங்களின் துரு படிந்து விட்டது. சிவபாபா ஆத்மாவின் இந்த கருப்பு தன்மையை தமோ பிரதான ஸ்திதி, கலைகளற்ற நிலை மற்றும் காம விகாரம் என்று சொல்கிறார். காளியின் வர்ணனை. அநேக ஜென்மங்களாக தேக அபிமானத்தில் வந்த காரணத்தால் ஆத்மா அநேக விகாரி மற்றும் அசுர அவகுணங்களின் அடிமையாகி அநேக பாவ கர்மங்களை செய்துள்ளது. இந்த அடிமைத்தனத்தின் காரணத்தால் ஆத்மா கருப்பாக மற்றும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது. இப்போது தனது தேக அபிமானம் மற்றும் 5 விகாரங்களாகிய கருப்பு தன்மையை நீக்குவதற்காக ஆத்மா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி நடக்கிறது. அவரால் தரப்படும் ஞானத்தை கேட்டு ஞான நடனம் ஆடுகிறது. நிராகாரி சொரூபத்தில் நிலைத்திருந்து அவருடன் தனது புத்தி யோகத்தை இணைத்து சர்வசக்தி சொரூபம் ஆகிவிடுகிறது. இதன் மூலம் ஆத்மா தன்னுடைய விகாரங்கள் மற்றும் விகர்மங்களை அழித்து வெள்ளையாக, அதாவது சம்பூர்ண பவித்திர ஸ்திதியை அடைகிறது. சம்பூர்ண பவித்திரம் ஆவதற்காக பிராமணர்களாகிய நம் மூலமாக தாரணை செய்யப்பட்ட தனது சக்திசாலி சொரூபம்தான் காளி என சொல்லப்பட்டுள்ளது. காளியின் மாத்தியம் மூலமாக ஆத்மாவின் அசுர சக்திகளை அழிக்க முடியும். அத்தகைய மகான் சக்திசாலி ஆத்மாக்களின் நினைவு சின்ன சொரூபமாகத்தான் காளியின் பூஜை நடைபெறுகிறது. ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதி நாள் 27, ஸ்திதி 7, அபியாசம் 2E தொடர்ச்சி. காளியின் சொரூபம் மற்றும் அவரிடம் காட்டப்பட்டுள்ள ஆயுதங்கள். காளியின் சொரூபம் ஒரு விசித்திர ரூபத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. மூழ்கிய அவஸ்தாவில் விகாரங்களின் காரணமாக உருவாகும் கருப்பு ரூபம், சிவப்பு நிற நீளமான நாக்கு, கழுத்தில் நாலாபுறமும் மண்டை ஓடுகளின் மாலை, அநேக அசுரர்களின் வெட்டப்பட்ட தலைகளால் ஆன மாலை, ஒரு கையில் ஜொலிக்கும் பிரகாசமான கூர்வாள் என்றால் இன்னொரு கையில் இரத்தம் கொப்பளிக்கும் ஓர் அசுரனின் தலை, கால்களின் கீழே அழுத்தப்பட்டு சம்ஹாரம் செய்வதாக காளியின் கோபம் மிகுந்த ரூபத்தில் புராண கதைகளில் காட்டப்பட்டுள்ளது. இதன் ஆன்மீக அர்த்தம். மூழ்கிய அவஸ்தா, இது சரீரமற்ற அவஸ்தா, அதாவது நிராகாரி சொரூபத்தில் நிலைத்துள்ள ஆத்மாவின் அடையாளம்.
விஷத்திலிருந்து உருவான தேகத்தின் கருப்பு சொரூபம். இது தேக உணர்வு ரூப நச்சு விகாரங்களின் அடையாளம். அசுரர்களின் வெட்டப்பட்ட தலை மற்றும் கை. இது அசுர குணங்கள் மற்றும் விகார குணங்களின் காரணமாக செய்யப்பட்ட விகர்மங்களை முடித்து விடுவதற்கான அடையாளம். கருப்பு சொரூபம் வெட்டப்பட்ட தலை மற்றும் கைகளின் கச்சை. இது தேக அபிமானம் மற்றும் அதன் காரணமாக உருவான விகார குணங்கள் மற்றும் விகார குணங்களின் காரணமாக செய்யப்பட்ட பாவ கர்மங்களை அழித்து வெற்றி பூர்வமாக அவற்றை கட்டி போடுவதற்கான அடையாளம். மண்டையோடுகளால் ஆன மாலை. ருத்ரமாலை மற்றும் விஷ்ணுவின் மாலையாலான விஜயமாலையின் அடையாளம். ருத்ரமாலையின் மணிகள். ருத்ரனாகிய சிவபாபாவுக்கு மிக அருகில் உள்ள இரத்தினம். சமீப இரத்தினங்களின் அர்த்தம் அவருக்கு சமமான தெய்வீக சமஸ்காரங்கள் மற்றும் குணங்களால் நிறைய பெற்ற ஆத்மாக்கள். விஷ்ணுவின் மாலையின் மணிகள். விஷ்ணுவுக்கு மிக சமீபமாக வரக்கூடிய ஆத்மாக்கள் மாலையை கழுத்தின் நாலாபுறமும் போடக்கூடிய, அதாவது தன்னுடைய விகாரங்களை அந்திம சமஸ்காரம் செய்து வெற்றி பெற்று பாபாவுக்கு சமமாக தெய்வீக சமஸ்காரங்களை தனக்குள் நிறைத்து கொண்டு அவரை தம்முடையவராக ஆக்கக்கூடிய, அதாவது சிவபாபாவின் சமஸ்காரங்களை தனதாக்கக்கூடியவர்கள். சிவந்த நீளமான நாக்கு. பொதுவாக ஒவ்வொரு நிறமும் ஏதாவது ஒரு குணத்தை குறிப்பதாக உள்ளது. உதாரணமாக வெண்ணிறம் பவித்திரதாவின் அடையாளம். அதே விதமாக சிவப்பு நிறம் சக்தியின் அடையாளம். நீளமான நாக்கு என்றால் ஞானத்தை விஸ்தாரமாக புரிய வைப்பவர். சிவப்பு நிற நீளமான நாக்கு என்றால் ஞான விஷயங்களை விஸ்தாரபூர்வமாக புரிய வைத்து ஒரு சக்திசாலி பிரபாவத்தை உருவாக்குபவர்கள். சங்கரின் மார்பில் வைக்கப்பட்டுள்ள காளியின் கால். இது தனது ஒவ்வொரு அடியையும் சிவபாபாவின் ஸ்ரீமத் படி எடுத்து வைப்பதற்கான அடையாளம். அதாவது முற்றிலும் சிவபாபாவை அனுசரித்து நடப்பவர். காளி சங்கரின் வசமாகி அவருடன் சேர்ந்து தாண்டவமாடினார். இது தனது புத்தி யோகத்தை சிவபாபாவுடன் இணைத்து அவர் கொடுத்துள்ள ஞானத்தை அன்பில் மூழ்கிய நிலையில் ஞான நடனம் செய்து சக்தி சொரூபமாகி தாரணை செய்வதற்கான அடையாளம். தாண்டவ நடனம் விகாரங்களை முடித்து விடுவதற்கான ஆடலை குறிக்கிறது. சுடுகாட்டில் நடனமாடினார். சுடுகாடு என்பது சங்கம யுகத்தை குறிக்கிறது. அதாவது கலியுகத்தின் இந்த கடைசி சமயம். சர்வ ஆத்மாக்களும் தங்களின் பழைய சரீரத்தை விட்டு தங்கள் வீடாகிய பரந்தாமத்திற்கு திரும்பி செல்வார்கள். ஒரு கையில் ராட்சசனின் தலையை பற்றுதல். புராண கதைகளின் அனுசாரம் காளி ஓர் அபிமானி அகங்காரி மனிதனின் தலையை எப்படி தனது கையில் எடுத்து கொண்டிருந்தார். இதன் அர்த்தம் நான் என்ற அகங்காரத்தை அழித்து நிர் அகங்காரி ஆகிவிடுவதாகும். மொத்தத்தில் காளி ரூபத்தை தாரணை செய்வதென்றால் தனது நிராகாரி நிரகங்காரி மற்றும் நிர்விகாரி ஸ்திதியை அடைவதாகும். தீவிர புருஷார்த்தி ஆகி சம்பூர்ண ரூபத்தில் பாபா சொல்வதை யார் அனுசரித்து நடக்கிறார்களோ மற்றும் அவரது ஸ்ரீமத் படி நடந்து தன்னுடைய அவகுணங்களை அழித்துவிட்டு
நிராகாரி, நிரகங்காரி மற்றும் நிர்விகாரி ஸ்திதியை அடைகிறார்களோ அந்த பிராமண ஆத்மாக்களுக்காகத்தான் காளியின் மகிமை பாடப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதி 27 பயிற்சி. ஸ்திதி 7 அபியாசம் 2E தொடர்ச்சி. காளியின் கைகளில் ஆயுதங்கள்: திரிசூலம், வாள், கதை, கேடயம், அக்கினி பாத்திரம், வில், அம்பு, சங்கு. கதை: கதை என்பது ஞானத்தின் அடையாளம். இது விரோதிகள் என சொல்லப்படும் விகார குணங்களாகிய மாயை மற்றும் ஆத்மாக்களுக்கிடையே நடைபெறும் யுத்தத்தில் ஞானத்தின் சக்தியின் பிரயோகத்தால் மாயையை தோற்கடித்து வெற்றி பெறுவதற்கான அடையாளம் ஆகும். 2. அக்னி பாத்திரம். இது யோக அக்னி மூலம் சர்வ சக்திகளை அடைந்து விகாரங்கள் மற்றும் பாவ கர்மங்களை பஸ்பம் செய்வதற்கான அடையாளம் ஆகும். 3. கேடயம். இது சிருஷ்டி நாடகம் பற்றிய ஞானத்தின் அடையாளம். இது சிருஷ்டி நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் வைத்து மாயாவின் விரோதத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான ஞாபகார்த்தம். மற்ற அனைத்து ஆயுதங்கள் பற்றிய வர்ணனை ஏற்கனவே தரப்பட்டுள்ளது. காளி தேவியின் ஜட சித்திரங்களில் காட்டப்பட்டுள்ள கைகளுக்கு சமமாக அந்த கைகளில் பிடித்திருக்கும் பல வகை ஆயுதங்களை புரிந்து கொள்வது மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும். கை என்பது அந்த ஆயுதங்களை பற்றி கொள்வதற்கான சாதனம் மாத்திரமே. காளி தேவியின் முக்கிய விசேஷதாக்கள்: 1. எல்லையற்ற தைரியசாலி. 2. இவரிடம் ஞானத்தின் கூர்மை உள்ளது, அதாவது ஞானத்தை கேட்பதில் திறமைசாலி என பொருள். 3. சக்திசாலியான பிரபாவத்தை ஏற்படுத்துபவர். 4. விஜயமாலையின் மணியாக ஆகக்கூடியவர். 5. களைப்பற்றவர். 6. காலன் மீது வெற்றி கொள்பவர் மரண பயம் அற்றவர். 7. சமயத்தை கண்டறிந்து ஆன்மீக சக்திகளை பிரயோகம் செய்து மாயை மீது வெற்றி பெற்று மாயாஜீத் ஆகக்கூடியவர். 8. சர்வ சக்திகளால் நிரம்பப் பெற்று அசுர குணங்கள் மற்றும் தீய சக்திகளை அழிப்பவர். 9. சிவபாபாவின் அடிமீது அடியெடுத்து வைத்து அவரை அனுசரித்து நடப்பவர். 10. சதா யோகயுக்தாக இருந்து பாவ கர்மங்களை சம்பூர்ண ரீதியில் பஸ்பம் செய்பவர். 11. நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிரகங்காரி ஸ்திதியை அடைபவர். நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறுவோம். எப்போதும் போல் தனது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து காளியினுடைய ஜட மூர்த்தியின் சொரூபத்தை தனக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். இப்போது தன்னைத்தான் காளியின் பலவித ரூபங்களில் மகாகாளி, பத்திரகாளி, அங்காளி அனுபவம் செய்யுங்கள். இப்போது சரீரத்தில் இருந்து
விலகியிருந்து காளியின் சூட்சும ரூபத்தை தாரணை செய்து தாண்டவ நடனம் ஆடிக்கொண்டு ஒவ்வொரு விகாரமாகிய அவகுணங்களை, அதனால் ஏற்படும் பாவ கர்மங்களை பஸ்பம் செய்து கொண்டே செல்லுங்கள். தன்னுடைய விகார குணங்களை அசுர ரூபத்தில் தாரணை செய்யுங்கள். சம்பூர்ண பவித்திர ஸ்திதியை அடைவதில் தடைகள் என்ன என்ன இருக்குமோ அவை அனைத்தையும் அழித்து தனது சக்தி சொரூபத்தை தாரணை செய்து தனது கோவிலுக்கு சென்று சேருங்கள். பிறகு துர்காதேவியின் அபியாசத்தில் செய்யப்பட்டது போல் அனுபவம் செய்யுங்கள். உங்கள் பக்தர்கள் உங்களை தரிசனம் செய்து கோவில்களில் இருந்து வெளியில் செல்லும்போது உங்களை எல்லையற்ற சக்திசாலி மற்றும் தைரியசாலியாக அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு விதமான மானசீக அழுக்குகளை முடித்துவிட்டு பவித்திரமாகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் இந்த அபியாசத்தை இதுபோல் செய்யலாம். ஓம் சாந்தி.